ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் ஃப்ரை தான். இந்த வெண்டைக்காய் ஃப்ரை லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஒரு வானல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பும் போட்டு தாளிச்சிடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சம் கடுகு, பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம். கடுகு ஜீரகம்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 பல் பூண்டு நசுக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வெண்டைக்காவும் போட்டுடலாம். வெண்டைக்காய் போட்டு எண்ணெயிலே ஸ்லோவில் வச்சு வதக்கிக்கோங்க. இல்லை சால்ட்டு, மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூனு, தனியா பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி கலந்து விட்டதுக்கப்புறமா 3/4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூளும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. பாருங்கள், சூப்பராக வெண்டைக்காய் வெந்துருச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்தை இப்படி தாளித்து பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கடுகு, மஞ்சத்தூள் எல்லாம் வெங்காயமும் போட்டு தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா சுட சாதத்தை போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல தயிர் ஊற்றக்கூடாது. நல்லா ரைஸை குழையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் சூடான தண்ணி ஊற்றி திருப்பியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துன உடனே ரைஸ் நல்லா ஊறிட்டு நல்லா குழஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம தயிர் கடைசியில் தான் தயிர் ஆட் பண்ணணும். தயிர் சேர்ந்த உடனே ரைஸ் கெட்டியாயிடும். இன்னும் கொஞ்சம் சூடான தண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மாதுளம் பழத்தை கூட அதில் உரித்து போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. சூப்பர் காம்பினேஷன் வெண்டைக்காய் பொரியல்.